ஐஎம் அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்லாம் சொல்லணும்னா அது நிறைய பேசலாங்க. அது வந்து சாதாரண ஒரு டாப்பிக்கே கிடையாது இந்த திருமண பொருத்தம். இதற்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினே வச்சுக்கலாமே. 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம்லாம் நான் நட்சத்திர பொருத்தம்லாம் பார்க்க மாட்டேன். பேர் பொருந்திருக்கா? சீனிவாசனா? காயத்ரியா? ஓகே. பேர் நல்லாயிருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. விசாலாட்சியா? விஸ்வநாதரா? நான் நல்லா இருக்கு. பேர் பொருந்திருக்கு. கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. தன்னுடைய சமூக கட்டமைப்புக்குள்ள வந்து பார்த்து ஒரு திருமணம் முடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய உண்டு. இது வந்து 2005க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய திருமண பொருத்தங்கள் வந்து நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுற ஒரு மெத்தடெல்லாம் ரொம்ப அதிகமானது இந்த காலகட்டங்களில் தான். ஸோ அப்படி பார்த்து கல்யாணம் பண்ண அந்த கல்யாண வாழ்க்கை எத்தனை பேருக்கு வந்து முடிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு நல்லா வாழ வச்சிருக்குன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கணக்கு எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்து 10 பொருத்தம் பக்காவா இருக்குங்க, ஆனால் வாழ்க்கை அல்லல் பட்டு போச்சுங்க அப்படின்னுவாங்க. 10 பொருத்தம் பக்காவா இருந்து பார்த்து பண்ணதே கேள்விக்குறியா வந்து நிற்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் பொழுது நட்சத்திர பொருத்தம் அப்படின்றதான் மேஜரா வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னும் பொழுது இன்னும் இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்துட்டு தாங்க கல்யாணம் பண்றாங்க. அது வந்து எதுக்கு பார்க்கணும்னு ஒன்று இருக்கு. நட்சத்திரத்தை பொருத்தத்திலேயே ரஜ்ஜு ரொம்ப முக்கியம். ஸோ ரஜ்ஜு முக்கியம். இந்த ரஜ்ஜு இருக்கா? ஓகே. அந்த ரஜ்ஜுக்கு கூட இன்னொரு விஷயம் இருக்கு. நான் அது வந்து இன்னொரு பெரிய பதிவாகவே நான் சொல்றேன். மற்றபடி வேற எந்த நட்சத்திர பொருத்தத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணுன்றது ஒன்று கிடையாது. ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுடைய ருதுவோட ஜாதகமோ அந்த ஆணோடைய ஜாதகமோ ரொம்ப முக்கியம். இது வந்து யாருமே இந்த காலத்தில் பார்க்குறதே கிடையாது. பிரச்சனைகள் தான் வருது. இன்னொன்று வந்து தசா புத்தி பொருந்திருக்கான்னு பார்க்கணும், கிரகங்கள் பொருந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எதுவுமே பார்க்காம நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டுமே பார்த்து 10 பொருத்தம் பக்காவாக இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணவங்கலாம் எந்த பக்கம் இருக்காங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மாறி போயிடுச்சுட்டு தான் யதார்த்தமான உண்மை. ஸோ திருமண பொருத்தத்தில் மேஜராக நம்ம என்னெல்லாம் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த உறவு வந்து பிரியாமல் இருக்கும். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த உறவுகள் திருமண வாழ்க்கையே என்னங்க, தாம்பத்திய வாழ்க்கை, வம்ச விருத்தி, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கையோ குறிப்பிடப்படுவது. அவர்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க எவ்வளோ காலம் வந்து பயணிக்க போகுது, இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்ல அந்த உறவு வந்து அந்த உறவுல அவளோட வம்ச விருத்தி எப்படி இருக்க போகுது, அவங்களோட பொருளாதார நிலை இதுக்கப்புறம் எப்படி உயரப்போகுது, அவங்களோட சந்ததி எப்படி உயரப்போகுது, இது எல்லாத்தையுமே வந்து எது சொல்லுது? திருமண வாழ்க்கை தான் குறிப்பிட்டது. அப்படியேப்பட்ட அந்த திருமண வாழ்க்கைய நட்சத்திரத்தை பொறுத்த பார்த்து செல்லாத வாழ்க்கையாக தான் மாறி போச்சுன்னா யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய ருது ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கறது நல்லது, ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு முக்கியம் என்னங்க, கல்யாணம் ஆகுது அப்படின்னா புருஷனா குழந்தைங்க தாங்க. அந்த உறவை சொல்கிறது தான் அந்த பெண்ணோட ருது ஜாதகம், மறுக்க முடியாது. நீங்கள் வீட்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெண் வந்து எந்த நாள், எந்த திதி, எந்த கிழமையில், எந்த வருஷத்தில், எந்த நட்சத்திரத்தில், இதிலெல்லாம் வந்து ஒரு அமைப்பு இருக்குது. 4 கிழமை, திதி, என்ன ராசி, என்ன லக்னம், எதில் அந்த பெண் ருதுவாகிறாளோ அதில் தான் அந்த பெண்ணுக்கு கணவனும் குழந்தையும் அமையும். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுதான் வரும், இப்படி தான் வரும், பேட்டர்னே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஒரு பெண் ருதுவாகக்கூடிய விஷயத்த வந்து அவளோட தாம்பத்திய வாழ்க்கை நல்ல விதமாக தொடருமா, இல்லை அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குமான்றது பெண்ணுடைய ருது ஜாதகம் சொல்லும். வச்சு பாருங்க. அவங்களோட ஜாதகத்தில் அந்த தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்குது அப்படிங்கும்பொழுது ஆபியஸாக அவளோட கணவரோட ஜாதகத்திலும் அது பாதிப்பு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நாம் எந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்து புரிந்து கொள்கிறோம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அது நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது கம்பல்சரி வந்து பிறந்த ஜாதகம் அவளோட சுற்றி நடக்கூட பல விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டும். ருது ஜாதகம் தாம்பத்திய வாழ்க்கையும் குழந்தை பேரையும் சுட்டி காட்டும், ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போல்லாம் யாரும் மாதிரி வச்சு பார்க்குறதே இல்லைன்றதான் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும். இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. பொண்ணுக்கும் அவங்க மருமகளுக்கும் வந்து சில கருத்து வேறுபாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சில சஜஷன்லாம் சொல்லிவிட்டு சில விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு
இதெல்லாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ரொம்ப இல்ல, அந்த இதெல்லாம் பண்ணும்பொழுது மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னேன். ஐயய்யோ! என் பொண்ணுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்களே அந்த அம்மா சொல்றாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதே பழக்கம் இல்லங்க. அந்த அளவுல போயிட்டு இருக்கு நம்மளோட ஜெனரேஷன். என்னங்க ஒரு மஞ்சள் தண்ணீல குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, நான் புடிச்சு நல்லா கத்துனேன். இல்லம்மா அது பழக்கமே இல்ல. பழக்கம் இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க பழக்கப்படுத்தலன்னு சொல்லுங்க அப்டின்னேன். பழக்கப்படுத்தியிருந்தா சில விஷயங்கள், தோஷங்கள் எல்லாம் நீங்கணும்னா, மஞ்சள் வந்து குரு ஆதிக்கம். ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஈர்ப்பா இருக்காங்க அப்டின்னா, அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கான ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கணும். அந்த ஈர்ப்பு தன்மை இருந்தா மட்டும் தான், அந்த ஆண் அந்த பெண்ணுகிட்ட ஒரு ஈர்ப்பா இருப்பாங்க. எதுவுமே பண்ணாம, எல்லாமே வெஸ்டர்னுக்கே மாறிட்டானா, வெஸ்டர்ன் கல்ச்சருக்கே மாறிட்டோம்னா, இப்ப நம்மளோட இது எல்லாமே கேள்விக்குறியா வந்து நிக்கும் இல்லையா? எப்பவுமே இயற்கைக்கு மாறாக செயல்படாம அனைத்துமே அழிவை நோக்கி தான். அது மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. ஸோ இயற்கையா வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மங்களகரமா இருப்பாங்க. நல்லா மஞ்சள் பூசிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு காலையிலே விழுந்துடலாம் போல இருக்கும். அவ்வளோ ஒரு இதுவா இருப்பாங்க. முகத்திலேயே வந்து அப்படியே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் அவங்களுக்கெல்லாம். பழைய பழைய பாட்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா, அந்த பாட்டிங்கிட்ட விசாரிச்சீங்கன்னா நெறைய கதை சொல்லுவாங்க. எதுக்காக அந்த மஞ்சள் பூசுறாங்க? எதுக்காக மங்களகரமா இருக்காங்க? அப்படின்றதெல்லாம் ஊர்ல இருக்கிற பாட்டிங்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எல்லாமே வந்து நெறைய இருக்கு. அந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது, அந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா, சில விஷயங்கள நாம மாத்திக்கணும். அது வந்து நெறைய விஷயங்கள் உண்டு அதுல. திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம, இதெல்லாம் வந்து கூடுதலா வச்சு நம்ம பார்க்கும்பொழுது, திருமணத்தோடைய அந்த திருமண காலத்தினோட அந்த வாழ்நாள் காலம் வந்து கொஞ்சம் நீட்டிக்கும். அதாவது என்னன்னா, வண்டியில எல்லா பார்ட்ஸும் இருந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆனா வண்டி ஓடுமா? ஓடாது. வண்டியில எந்த பார்ட்ஸும் சரியா ஓடல. ஆனா இன்ஜின் நல்லா இருக்குங்கன்னா, அந்த இன்ஜினுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதுதான் அந்த வாழ்க்கையோட அமைப்பே. ஸோ, நாம சில விஷயங்கள் வந்து என்னதான் பார்த்து பண்ணாலும், என்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு இல்லற தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்குதோ, அது அடுத்த தலைமுறையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும். ஸோ, இந்த 2 விஷயத்த வந்து அடிப்படை. இதெல்லாம் வந்து நெறைய பேர் எடுத்து சொல்றதுக்கு இல்லன்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதுல பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா, அப்ப அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்பொழுது, அந்த பெண்ணுடைய ருது ஜாதகம் என்ன சொல்லுது? அந்த ஆணோட ஜாதகத்தோட பொருந்தி வருதா? அந்த ஆணோட ஜாதகமும், பெண்ணோட ஜாதகமும் எந்த அமைப்புல இருக்கு? பெண்ணுடைய ஜாதகம், பெண்ணுடைய ருது ஜாதகம், ஆணுடைய ஜாதகம். இந்த 3 ஜாதகத்தையும் வச்சு நீங்க கரெக்ட்டா ப்ரெடிக்ஷன் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நீங்க மேட்ச் பண்ற விதங்கள், சொல்லக்கூடிய விதங்கள் சிறப்பாக இருக்கும். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்டலாம், அந்த திருமண பொருத்தமா சார்ந்து வரவங்க கிட்டலாம், கம்பல்சரி நான் இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் கேட்டு வாங்கி தான் பார்ப்பேன். ஸோ அது வந்து சிதையாது. அந்த உறவு வந்து சிதையாது. அழகா போயிட்டே இருக்கும். என்னைக்குமே வந்து நட்சத்திரத்த பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தண்ணி ஜாதகம் பார்க்க மாட்டேன். அதுல வந்து சில இது இருக்கா? ஓகே அப்படின்னுவேன். கிரகம், தசா, புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது அந்த திருமணத்தின் ஆயுள் காலம் நீட்டிக்கும். ஸோ நெறைய இருக்கு. இது ஒரு சின்ன ஹிண்ட் தான். இது வந்து பயனுள்ளது ஒரு தகவலா உங்களுக்கு இருக்கும். திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் அதுக்கான குருதட்சணை செலுத்திட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். இது போன்ற மேலும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிற்பில் தெரியக்கூடிய எனக்கு தொலைபேசியில் வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நமः.